தற்போதைய அண்மை செய்தி. அஜித்குமார் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கில் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் அவரது வீட்டில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அஜித்குமாரின் தாயார் மற்றும் தம்பி நவீன்குமார் ஆகிய இருவரிடமும் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பார்த்து விசாரணையை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த வழக்கில் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிபிஐ அதிகாரிகள் குழுவினர் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கும் விசாரணைக்கு வருகை புரிந்துள்ள நிலையில் மற்றொரு பிரிவினர் தற்பொழுது அஜித்குமாரின் இல்லத்தில் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜேஷ். அஜித்குமார் மரண வழக்கை சிபிஐ கையில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவரது இல்லத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அங்கு அவரது குடும்பத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்கிறார்கள், தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, விரிவான விவரங்களை வழங்கலாம். சிகாமணி, சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தினுடைய காவல் நிலையாக பணிபுரிந்த அஜித்குமார் கடந்த மாதம் ஒரு காவல்துறை விசாரணை காலத்துல போட்டு காவல்துறையினால் அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சிபிஐ விசாரித்து வர்றாங்க. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் பல்வேறு கட்ட விசாரணை மேற்கொண்டு வந்த அதிகாரிகள் இன்று மதியம் தற்பொழுது அஜித்குமாரனுடைய வீட்டுல விசாரணை மேற்கொண்டாங்க. 2 குழுக்களாக வந்த காவல்துறை அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது மடப்புரம் அஜித்குமார் வீட்டுல அவருடைய தாயார் மற்றும் தம்பியிடம் அடையாள ஆவணங்கள், அதாவது ஆதார் உள்ளிட்ட பல்வேறு அடையாள ஆவணங்களை சரிபார்த்து அந்த விசாரணையில பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு குழுவை கொண்ட அதிகாரிகள் தற்போது திருப்புவனம் காவல் நிலையத்துல தற்போது விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. தொடர்ச்சியாக தொடர்ந்து அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 முறை காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டாலும் தற்போதைய விசாரணையில அந்த ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் சிசிடிவி காட்சிகளோட அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட அந்த காட்சிகளோட சரிபார்ப்பு உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை கையில் கொண்டு தற்பொழுது அங்கே காவல் நிலையத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 2 குழுக்கள் ஒரு குழுக்கு காவல் நிலையத்தில் விசாரணை பண்ணிட்டு இருக்க சூழ்நிலை இன்னொரு குழுவினர் அவருடைய தாய் மற்றும் தம்பியை வீட்டில விசாரணை முடிந்து தற்போது மதுரையுடைய சிபிஐ அலுவலகத்துக்கு அவங்களை அழைச்சிட்டு போய் அங்கு சில அவங்களுடைய ஆவணங்களை பதிவு செய்யறதுக்காக அவங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க. சிபிஐ தொடர் விசாரணையில தற்போது மடப்புறம் பகுதியில் விசாரணை இறங்கி இருக்காங்க. சிகாமணி, கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி ராஜேஷ்.